ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பழிக்கு பழி வாங்கின விராட் கோலி வந்து பேட் பிடிச்சிட்டு இருந்த சமயத்தில் ட்ரேவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருப்பாரு. அதற்கு வந்து இப்போ வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக விராட் கோலி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆஸ்திரேலிய அணி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஆடினாலுமே கூட இருந்தாலும் வந்து பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண முடியலை. அந்த டாப் ஆர்டர் 4 பேருமே அடுத்தடுத்து ஒற்றை இலக்கத்தில் வந்து அவுட் ஆனது ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து பெரிய ஒரு ட்ரபிளாக வந்து பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்த மாதிரி வந்து பிச் வந்து இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிச் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு வந்து சாதகமாக வந்து இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்பின்னர்ஸையுமே வந்து 2 அணிகளுமே வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியில் வந்து நார்தன் லைனுக்கு 39 ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளருமே 30 ஓவருக்கு மேலே வந்து போடலை. அதிகபட்சமாக ஸ்டார்க் வந்து 26 ஓவர் போட்டிருப்பாரு. ஹெசல்வுட் 21 ஓவர் போட்டிருப்பாரு. கமின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஓவர் வந்து போட்டிருப்பாரு. இதுதான் அதிகபட்சம். ஆனால் வந்து லபுசாக்னேக்கு வந்து 7 ஓவர் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. நார்தன் லைனுக்கு 39 ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரேவிஸ் ஹெட் வந்து 5 ஓவர் வந்து போட்டிருப்பாரு. அப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சோட தன்மையும் மாறிச்சு. ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவராகவும் வந்து வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம இந்திய நிலை பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம கேப்டன் பும்ரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இதில் வந்து பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா விராட் கோலி வந்து செகண்ட் இன்னிங்ஸில் செம்மையான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டார். கரெக்டாக வந்து கோலி வந்து செஞ்சுரி வந்து போட்டார். உடனே இந்திய அணி வந்து டிக்ளேர் வந்து பண்ணிட்டாங்க. 143 பந்தில் 100 அடிச்சிருப்பார். 8 4 2 6 வந்து அடிச்சிருப்பார். மற்ற பிளேயர்ஸும் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து ஆடினாங்க. ரிஷப் பண்ட் 1 ரனில் அவுட்டு, துருவ் ஜுரல் 1 ரனில் அவுட்டு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு 25+ ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. இதனால் இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல பொசிஷனில் வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து விராட் கோலி வந்து செஞ்சுரியை நெருங்கின சமயத்தில் ட்ரேவிஸ் ஹெட் வந்து விராட் கோலி கிட்ட ஸ்லஜிங் வந்து பண்ணியிருப்பார். உன்னால் 100 அடிக்க முடியாது, எங்கே அடிச்சு காட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மாதிரி காண்டியத்தினா விராட் கோலி அவசரப்பட்டு அடிக்க ட்ரை பண்ணி அது வந்து கேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு ஸ்லஜிங்கில் வந்து ட்ரேவிஸ் ஹெட் வந்து ஈடுபட்டிருப்பார். பட் விராட் கோலி அதெல்லாம் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் கேமில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாரு. இப்போ அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஆஸ்திரேலிய அணி பேட் பிடிக்கிறப்ப நடந்துச்சு. அந்த டாப் ஆர்டர் வந்து சொதப்பினாலுமே கூட ஸ்டீவன் ஸ்மித்து கூட பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணார். ஆனால் வந்து நம்ம ஸ்டீவ் ஸ்மித் வந்து வெறும் 17 ரனில் வந்து அவுட் ஆகி ஆஸ்திரேலிய அணிக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேவிஸ் ஹெட் மற்றும் மிச்சல் மார்ஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் வந்து முக்கியமாக வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து 50 ரன்களை கடந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டை வந்து பும்ரா வந்து அவுட் ஆக்கியிருப்பார். நல்ல ஒரு பவுன்சர் பால் மாதிரி ஒரு பால் போட்டு அதை வந்து பண்ட்டு பேட்டில் பட்டிருக்கும், பண்ட்டு வந்து கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் விராட் கோலி போயிட்டு வந்து ட்ரேவிஸ் ஹெட்டை பயங்கரமாக காண்டேத்துற மாதிரி செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். இப்போ வந்து கோலி வந்து 100 போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரேவிஸ் ஹெட் ஸ்லஜிங் பண்ணார். இந்த கேமில் வந்து ட்ரேவிஸ் ஹெட் 89 வந்துட்டார். ஆல்ரெடியே வேர்ல்டு கப்பில் நம்மளை வந்து ரொம்ப நோக்கடிச்ச மனுஷன் இவர் ட்ரேவிஸ் ஹெட். இப்போ இந்த முறை வந்து செஞ்சுரி போட்டுருவார், ஆஸ்திரேலிய அணியை வந்து ஜெயிக்க வச்சுருவார்னு பார்த்தா 89க்கு மனுஷன் வந்து அவுட்டு. அதுவும் அதிரடியாக தான் ஆனார். 101 பாலில் 89 ரன்கள் அடிச்சிருப்பார். அப்போ ஹெட் அவுட் ஆன உடனே ஸ்லஜிங் பண்ணதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக பயங்கரமாக அக்ரெசிவாக வந்து ஹெட் முன்னாடி போயிட்டு வந்து கத்தி விராட் கோலி வந்து செலிப்ரேட் வந்து பண்ணியிருப்பார். நன்றி.